வணக்கம். சுதந்திர தின வாழ்த்துக்கள். இந்த சுதந்திர தினம் நமக்கு 80வது வருஷம். இது அவ்வளோ ஈஸியாக ஒன்றும் நம்ம வாங்கிடல. உயிர் தியாகம் பண்ணி ரத்தம் சிந்தி நிறைய இழப்புகள்லாம் எழுந்து தான் நம்ம இதை வாங்கணும். சரியா? அவனை விரட்டி அடிக்கவே நம்ம ரொம்ப பாடுபட்டோம். சரி, அவன் யாரோ வெளிநாட்டுக்காரன், வெள்ளைக்காரன், நமக்கு உறவில்லை, ஒன்றும் இல்லை. நம்ம நாட்டை சுரண்டி நம்ம நாட்டு செழிப்பை பார்த்து அவன் வந்து சேர்ந்தான். அவனை அடித்து விரட்டி அனுப்பிட்டோம். சரி, ஆனால் நம்ம மக்களே, நம்ம உறவே, நம்மளை சேர்ந்தவங்களே நம்மளை வெள்ளைக்காரனுக்கு சமமாக அரக்கத்தனமாக நம்மளை அழிச்சிருக்காங்களே. இதை நம்ம அவங்கள என்ன பண்ண முடியும்? விரட்டி அடிக்க முடியுமா? இல்லையே. எப்போவுமே வருஷம் ஒரு செய்தியோடு தான் வருவேன் உங்ககிட்ட நான். அதே போல் இந்த தடவை ஒரு செய்தி இருக்குது. ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை, திருநெல்வேலிக்கிட்ட மணிமுத்தாறு அணைக்கட்டுக்கு மேலே மாஞ்சோலைங்கிற ஒரு கிராமம். அங்கே ஒரு டீ எஸ்டேட்டு, 8374 ஏக்கர் நிலப்பரப்புள்ள ஒரு டீ எஸ்டேட்டு. அதில் அங்கே உள்ள மக்கள் எல்லாமே அதில் தான் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்குன்னு சங்கங்கள் எல்லாம் இருக்குது. நல்ல பசுமையான இடம், நிறைய தொழிலாளர்கள்லாம் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, எங்களுக்கு 53 ரூபா கொடுக்குறாங்க தினக்கூலி, அது எங்களுக்கு காணலை, எங்களுக்கு ஒரு 150 ரூபா வாங்கி கொடுக்குற மாதிரி செய்யுங்கன்னு சொல்லிட்டு சங்கத்துக்கிட்ட பேசுகிறாங்க. அப்போது சங்கம் என்ன சொல்லுது, நேரடியாக போய் முதலாளிகிட்ட நம்ம பேச முடியாது, முதல்ல வட்டாட்சியர்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு எழுதி எடுத்துக்கின்னு ஒரு 600 பேருக்கு போகிறாங்க. வட்டாட்சியர்கிட்ட மனு கொடுத்துட்டு வரலான்னு. இதை பார்த்துட்டு பாதி வழியிலே போலீஸு அவங்கள மடக்கி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே ரொம்ப கோவப்பட்டு என்ன கொந்தளிச்சு போகிறாங்க. நாங்கள் மனு கொடுக்கத்தானே போனோம், நாங்கள் ஒன்றும் கலவரம் பண்ணலையே, எதுக்காக எங்களுக்கு இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு கோவப்பட்டு சத்தம் போடுறாங்க மற்ற ஆளுங்க. அப்போது அந்த இடத்துலையே இருக்கிற சில கட்சிக்காரங்க, அரசியல்வாதிங்க, அப்படி இருக்கிறவங்க, உண்மைதான் நீங்கள் சொல்கிறது கரெக்டு, நீங்கள் என்ன கலவரமாக பண்ணீங்க, மனு கொடுக்க போனவங்களை இப்படி செய்யலாமா, உங்களோட நாங்களும் வரோன்னு சொல்லிட்டு அவங்களும் சேர்ந்துக்கிறாங்க. அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க, திரும்ப ஒரு மனு எழுதி எடுத்துக்கின்னு வட்டாட்சியர்கிட்ட போகிறாங்க. நிறைய பேர் போகிறாங்க. அந்த மாதிரி போகும்போது போலீஸ் என்ன பண்ணுது, அவங்கள விரட்டி அடிக்குது, லட்டி சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ அவங்க திடீர்னு இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காதவங்க செதறி ஓடும்போது தாமிரபரணி ஆறு, அந்த ஆற்றுக்குள்ளே போய் விழுகிறாங்க மக்கள். அப்படி விழும்போது திரும்ப அவங்க எந்திரிச்சு நீச்சல் அடித்து மேலே வர முயற்சி பண்ணும்போது போலீஸ் அவங்கள அந்த லட்டியை கொண்டே அவங்கள அடித்து அந்த தண்ணிக்குள்ளேயே தள்ளி விடுறாங்க. மூழ்கு அடித்து இறந்து போகிறாங்க 17 பேர். ஒரு 2 வயசு குழந்தைய தூக்கிட்டு போன ஒரு அம்மா கூட அதில் இறந்து போகிறாங்க. முடிஞ்சிருச்சு, கலவரமெல்லாம் அடங்கி கோர்ட்டுக்கு போயிடுச்சு. இந்த கேஸு கோர்ட்டில் நடக்குது. 11 மாதங்கள் நடந்தது. 1999 சம்பவம். 2000 வருஷம் பிறக்கும்போது அந்த கேஸுக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க. எப்படி? அருமையான சட்ட அமைச்சர்கள், மனசாட்சி உள்ள நீதிபதி, ரொம்ப மனிதாபிமானத்தோடு வாழுற பெரியவங்க, எல்லாரும் ஆஃபீஸருங்க, அவங்க இவங்க எல்லாருமே, அந்த குழுவே ரொம்ப அருமையான மனசாட்சியோட தீர்ப்பு கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? இது கலவரம் இல்லை, அவங்க ஊர்வலமாக வரும்போது ஒருத்தர் மோதிக்கிட்டு எதிர்பாராத விதமாக தண்ணியில் விழுந்துட்டாங்க, இது ஒரு விபத்து அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. சொல்லுங்கள், எவ்வளோ பெரிய விஷயம். 17 உயிர் துடிச்சு உயிர் போயிருக்குது. அதை கண்ணால் பார்த்த அந்த அரக்கர் கூட்டம்
எவ்வளோ ஈஸியாக விபத்துங்கிற ஒரு வார்த்தையில் சொல்லிட்டாங்க. இதை கண்ணால் கண்ட இதை செய்தியாக போட வந்த நிருபருங்க கூட அடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவ்வளோ சாதாரணமாக இல்லை எதுவும். இதெல்லாம் நடந்து இதை கண்ணால் பார்த்து மனசாட்சி உள்ளவங்க, இரக்கம் உள்ளவங்க அந்த சம்பவத்துக்கு ஒரு பேர் வச்சாங்க, இரத்த சரித்திரம் அப்படின்னு. இதை நம்ம யார்கிட்ட சொல்ல முடியும்? வெளிநாட்டில் நடந்ததா இல்லை வெளிநாட்டுக்காரன் வந்து செஞ்சானா? அப்போது இன்னுமே நமக்கு நல்லதை செய்வாங்க, நல்லவங்க, உறவுங்கன்னு சொல்லி நம்பிக்கினே உட்காந்துன்னு இருந்தா இன்னும் எத்தனை உயிர் பலி போகும் சொல்லுங்கள். இதை படிக்கும்போதே நான் ரொம்ப வேதனைப்பட்டுட்டேன். சரி, இனி ஒரு சம்பவம் இது போல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்கிறேன். நீங்களும் கொஞ்சம் யோசிங்க. இப்படியும் இருக்குமா? இப்படியும் நடந்திருக்குமா? இது ஒன்றும் 50 வருஷத்துக்கு முன்னாடி 80 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கலை, 26 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இனி ஒரு சம்பவம் இது போல் நடக்கக்கூடாது. சரியா? மறுபடியும் சந்திக்கலாம்.